Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.3k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல for both the indices Nifty, Bank Nifty, complete weekly analysis along with clear hurdles and levels. அதான் நம்ம பார்க்க போறோம். And before that, நம்மளோட வீடியோஸை இப்பதான் very first time பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் காண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். முதல்ல அதை பாருங்க. And then start watching real trade episodes from episode 1 so that you will get the better clarity about both CPR and multi-time frame analysis. Okay, so வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிஃப்டியோட 1 hour சார்ட் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபிஆர் எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், அது நேரோவா மீடியமா வைடா அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ திஸ் வீக் வி ஹாவ் காட் மீடியம் சிபிஆர். ஓகே, ஸோ ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதை ரிமைண்ட் பண்ணுறேன். நேரோவா இருந்ததுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் ஒரு வாலட்டைல் மார்க்கெட். அதுவே வைடா இருந்ததுன்னா சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப்போ மீடியமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? மீடியம் சிபிஆர் டஸ் நாட் கேரி எனி இன்ஃப்ளூயன்ஸ் அட் ஆல். If we are getting medium CPR, we have to wait for the candle close to confirm the trend. Simple-ஆ நமக்கு என்ன தெரியும், CPR மேல candle close ஆச்சுன்னா trend is bullish. அதே trend CPR to R1 previous week high-குள்ள இருந்ததுன்னா weak bullish. தெரியும் இல்லையா? Based on that, you have to decide the direction when we are having medium CPR. So first point பார்த்தாச்சு. செகண்ட் என்ன பார்ப்போம், அது அசெண்டிங்கா இருக்கா டிசெண்டிங்கா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இஃப் இட் இஸ் அன் அசெண்டிங் சிபிஆர் நம்ம வந்து ஆப்வியஸா ஒரு புல் சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே டிசெண்டிங் சிபிஆர் இருந்ததுன்னா ஒரு பேர் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஹியர் வி ஆர் ஹேவிங் ஓவர்லாப்பிங் சிபிஆர். அண்ட் அகேன் திஸ் ஆல்சோ டஸ் நாட் கேரி எனி. கண்டிப்பா இது மேல போகுமா கீழே வருமா எதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு? நோ, கிளியர்லி அன்கிளியர். ஓகே, ஸோ மீடியம் சிபிஆரா இருக்கு, ஓவர்லாப்பிங் சிபிஆரா இருக்கு, அண்ட் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் அன்கிளியரா இருக்கு. ஓகே, அண்ட் கேண்டில் ஓப்பனிங் தான் இப்போ வந்து இது கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். கேண்டில் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுது, பட் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் கேண்டில் இட் ஸ்டார்டட் மூவிங் அப் அண்ட் த ஃபைனல் கேண்டில் க்ளோஸ்ட் இன்சைட் சிபிஆர். ஸோ வாட் திஸ் இன்சைட் சிபிஆர் வில் சே, இன்சைட் சிபிஆர்க்குள்ள சிபிஆர் இன்சைட் சிபிஆர்னா கேண்டில்ஸ் இன்சைட்ல இருக்கும் போது சிபிஆர்க்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லுவோம், சைட்வேஸ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ அப்போ இதுலயும் ட்ரெண்ட் கிளியரா இல்லை. சைட்வேஸ்னா என்ன மேலே போகுமா கீழே வருமான்னு கிளியரா இல்லை. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, மீடியம் சிபிஆர் ஓவர்லாப்பிங் சிபிஆர் அண்ட் இன்னைக்கான கேண்டில் சிபிஆருக்குள்ள க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால த ட்ரெண்ட் வாஸ் அன்கிளியர் இன் நிஃப்டி. ஓகே, 1 hour ட்ரெண்ட் அன்கிளியர். எப்போ கிளியர் ஆகும், இப்போ சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஒரு வீக்கான புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, கன்ஃபர்மேஷன் வந்துடும். இல்ல எனக்கு வீக்லி சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தென் ஒரு வீக்கான பேர் ட்ரெண்ட் ஸ்டார்டட் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்துடும். எப்போ அக்ரெஷனுக்குள்ள போகும், when it breaks previous week high or S1 ஏதோ ஒன்று உடைக்கிறச்ச அக்ரெஷனுக்குள்ள போகும். இந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் வாஸ் அன்கிளியர். ஓகே, அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்னவா இருக்கு, 1 hour ட்ரெண்ட் பார்த்தாச்சு. லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்னவா இருக்கு, லாஸ்ட் வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபார் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்டில் கேண்டில்ஸ் ஆர் ட்ரேடிங் அபவ் மந்த்லி சிபிஆர். அண்ட் லாஸ்ட் டைம் நடந்த அந்த கேப் டவுன் ஓப்பனிங்னால டோன்ட் டிசைட் தட் ஓவரால் ட்ரெண்ட் இன் இந்தியன் இண்டைசஸ் ஆர் வீக் ஆர் பேரிஷ்னு கன்சிடர் பண்ணாதீங்க. இது அந்த ஃபால் எதனால நடந்தது அண்ட் டெக்னிக்கல் ரீசன் எப்படி இருக்குது அண்ட் ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன எல்லாமே லாஸ்ட் வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் வாட் ஹேப்பன். எக்ஸாக்டா மந்த்லி சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு கேண்டில் வந்து இட் க்ளோஸ்ட் அபவ் மந்த்லி சிபிஆர். இன்னும் மந்த்லி சிபிஆர் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கல, இது சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. ஸோ இட் இஸ் இன்டிமேட்டிங் த ஸ்ட்ரென்த் இன் த இண்டைசஸ். மேபி ஒரு சின்ன சின்ன ஃபிளக்சுவேஷன்ஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம், பட் ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி புல்லிஷ் அன்டில் அண்ட் அன்லெஸ் மந்த்லி சிபிஆர் வந்துட்டு கீழே பிரேக் ஆகிற வரைக்கும். அப்போ லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன, ஸ்டில் புல்லிஷ். So in upcoming days, the monthly CPR will act as a support. If that acts as a support, then the candles will try to reach all-time high. So Nifty oda long-term trend bullish tha, and short-term trend in the sense 1 hour trend it's turning bullish when we get one candle close above top central pivot. You can reconfirm that the trend is weak bullish அப்படின்றது. Based on that நம்ம trade பண்ணலாம். Okay, so what about Bank Nifty? Bank Nifty it is clearly above weekly CPR. Bank Nifty பொறுத்த வரைக்கும் again it is not too narrow,
and it is a kind of medium CPR, and distance between CPR to R1 and R1 previous week high எல்லாமே நார்மலா இருக்கு, not too wide, it's normal. ஓகே, ஸோ இப்போ கேண்டில் வந்துட்டு இப்போ எனக்கு என்ன சிபிஆர் பாருங்க. சி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் மீடியம் சிபிஆர், ஸோ வி டோன்ட் நோ த ட்ரெண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் லைக் இட்ஸ் அன் அசெண்டிங் சிபிஆர், ஸோ இந்த ஹையர் ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்கு, புல் சைட் தான் இருக்கு. அண்ட் தேர்ட் திங், we have to reconfirm with the candle opening. Candle எங்க ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு end of the dayல candle closed above weekly CPR as well as above R1 previous week high. So it is intimating the strong bullish trend. Okay, you can see our stockage is showing very bullish, which means the trend is clearly bullish in Bank Nifty. Okay, so Bank Nifty la trend clearly bullish ஆ இருக்குது. So அடுத்து long term trend எப்படி இருக்கு, already it is above monthly CPR. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து R1 ப்ரீவியஸ் வீக் ஹை கீழே வந்தாலும் இமீடியட்லி அது சர்வைவ் ஆக முடியாமல் இன்னைக்கு மேலே வந்துருச்சு. ஸோ மந்த்லி சிபிஆர் மேலே இருக்கிற வரைக்கும் அகைன் த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி புல்லிஷ். ஸோ த லாங் டேர்ம் ட்ரெண்டும் கிளியராக புல்லிஷாக இருக்கு அண்ட் 1 hour ட்ரெண்டும் புல்லிஷாக இருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட் இட் வில் ட்ரை டு ரீச் ஆல் டைம் ஹை லெவல், விச் மீன்ஸ் த நெக்ஸ்ட் ஹர்டில் இஸ் அட் 61,790 தான். ஸோ இப்போ ஆல்ரெடி R1க்கு மேலே இருக்கு, ஈஸியாக R2, R3, R4 லெவல்ஸ் வந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையர் சின்ஸ் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். ஸோ லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். லெவல்ஸ் நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மந்த்லி சிபிஆர், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அண்ட் தென் இந்த ஹை லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன், ஏன்னா அது இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் R1 ப்ரீவியஸ் மந்த் ஹையும் கூட. ஸோ விச் இஸ் 60,600 ஒரு லெவல் அண்ட் 59,500 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் we need the candle close above weekly CPR சொன்னேன் இல்லையா, இதுல என்னென்ன ஹர்டில்ஸ் மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா, மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவோட், தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் தென் ஆல் டைம் ஹை லெவல். இது ரெண்டு தான் நிஃப்டியில வந்து இம்பார்ட்டன்ட் ஹர்டில், விச் இஸ் 26,400 and 25,400. இது ரெண்டும் தான் வந்து நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு அண்ட் தென் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்றது தெரிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில நான் சொன்ன கான்செப்ட்ஸ் படி 1 hourல ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷா இருக்கு, டெய்லியும் வெரி புல்லிஷ் இல்லையா. அதே மாதிரி நிஃப்டியில பாருங்க, இட் வில் ஷோ நியூட்ரல். why it is neutral? இன்சைட் சிபிஆர்ல இருக்கு, சிபிஆர்க்குள்ள இருக்கு, ஸோ சிபிஆர் கன்ஃபர்மேஷனும் இல்லை அண்ட் தென் இட் இஸ் ஓவர்லாப்பிங் சிபிஆர். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறச்சு நமக்கு வந்து ட்ரெண்ட் நியூட்ரல் இந்த சென்ஸ் சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட். டெய்லியும் அதே ட்ரெண்ட் தான். ஓகே, ஸோ எப்போ டெய்லியில ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்லி புல்லிஷ் அப்படின்னு மாறும்னா, when the candle started taking support over monthly CPR or when the candle breaks R1 previous month high, only then it will turn very bullish. ஓகே, ஸோ இப்போ ஏன் நியூட்ரல்னா, இன்னும் மந்த்லி சிபிஆர்க்கு மேலே கேண்டில் சர்வே வாங்கணும், அதனால தான் டெய்லியில நியூட்ரல். ஓகே, திஸ் இஸ் வாட் ஸ்டாக்கேஜ் இஸ் ஷோயிங். அண்ட் சில பேர் வந்து சார்ட்ஸ் அனுப்பிட்டு சம் என்ட்ரிஸ் வந்துட்டு லைக் நம்ம என்னதான் வந்து இந்த மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ரெண்டுமே பார்த்து லெவல்ஸ் போட்டாலும் ஃபியூ என்ட்ரிஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் இட்டாது, ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. சி, அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு 10 trades எடுக்கிறோம்னா ஒரு 2-3 trades வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஸோ தட் we cannot avoid. பட் ஒன் திங் இஸ் லைக் ஐ ஆல்வேஸ் யூஸ்டு டு சே, நான் சிபிஆர் மாத்திரம் பார்த்து ட்ரேட் பண்றது கிடையாது, ஏன்னா ஸோ ஐ லவ் டு டூ ஸ்கேல்பிங். ஸோ ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ராடே எஸ்பெஷலி நம்ம பண்ணும்போது சிபிஆர் மட்டும் நம்ம வச்சு பண்ணலாமா, என்ட்ரி வந்து நம்மளால பர்ஃபெக்டா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் ரியலி டஃப். பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சிபிஆர் அண்ட் வை யூ ஆர் டீச்சிங் சிபிஆர்? நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், சிபிஆர் அப்படின்றது வந்து இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட் வெரி கிளியர்லி, நாட் டு டேக் ப்ராப்பர் ட்ரேட் டெசிஷன்ஸ். ஓகே, சிபிஆர் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்துட்டு புல்லிஷா, பேரிஷா, வீக்கா, ஸ்ட்ராங்கா, எங்க ரிவர்ஸ் ஆகும், எங்க இருந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகுங்கிறது நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு வரச்சு, எஸ்பெஷலி ஃபார் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் பண்ணும்போது கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், கரெக்டான இடத்துல எக்ஸிட் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் F&O, then accordingly the entry and exit plan will change. So for that, I'm not only using CPR. So 50% CPR will give you the
proper clear insight about the trend. But on the proper entry exit you have to look at other features also. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வர அந்த கன்ஃபியூஷன்ஸ் லைக் இங்கே வந்துட்டு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இதை எப்படி நம்ம ப்ரேயராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அப்போ தான் அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ when you are checking only with CPR, this is the maximum you can do. ஸோ சிபிஆரோட மெயின் பர்பஸ் to understand, to identify the trend and to reconfirm the trend. அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப். அண்ட் அகெயின் அதுலேருந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம இன்னும் ஃபியூ திங்ஸ் பார்த்து with proper confirmation, with our own execution style, we have to take the proper entry. Okay. So this is all about today's video. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா to let me know in the comment section. And Monday to Wednesday என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் Wednesday வீடியோவில் சொல்கிறேன். So we'll meet you on Wednesday. Until then, bye. Take care. Happy trading.